தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தேர்தலுக்கு அப்புறம் முதல் முறையா தன்னுடைய எக்ஸ்பேஜ்ல போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நம்மள ஏளனமா பார்த்தவங்களும் பேசினவங்களும் தான் இங்க அதிகம். அரசியல்ல இது இயல்பான ஒரு விஷயம் தான், நாமளும் அதை கடந்து வந்தோம். யாரையுமே சாராம மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் காலத்துல தில்லா நின்னோம். நடுநிலை என்ற பெயர்லையும் விமர்சனம் என்ற பெயர்லையும் முகமூடி அணிஞ்ச அவமானங்களும் அவதூறுகளும் தான் நமக்கு பரிசீலிக்கப்பட்டுச்சு. ஆனா நாம யாருக்கு நன்றி கடன் செலுத்த அரசியலுக்கு வந்தோமோ அவங்க நம் சொந்தங்களாகிய நம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எப்போதும் தாயன்போடு தாங்கி பிடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த தாயன்போடு தான் இந்த தேர்தல்ல நமக்கு அளப்பரிய அன்போட அமோக வாக்குகளையும் அள்ளி தந்திருக்காங்க. இந்திய அரசியல் களத்தையே அதிர வச்சிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஒரு அதிசய தேர்தல்னு சொன்னோம். அது பல்வேறு வகையில நிரூபணமாயிருச்சு. இதுக்கு எக்கச்சக்கமான காரணிகள் இருந்தாலும் குடும்பத்தையே தங்களுடைய அடர் அன்பால வழிநடத்திய குழந்தை செல்வங்கள் தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணிகள்ல ஒன்னா மாறி நிற்கிறாங்க. ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான இந்த தேர்தல்ல அரசியல் போர்ல ஜெயிச்சது நம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, தமிழக மக்களோட மனங்கள்ல ஆசையா வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வு பூர்வமான ஜனநாயகமும் தான். அதனாலதான் தமிழகத்துல ஒரு அரசியல் கலாச்சாரமாவே மாறி அச்சுறுத்திக்கிட்டு இருந்த பரநாயகம் மாலை குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகம் மாற்றத்திற்கான மாபெரும் முதன்மை சக்தியான அரசியல் இயக்கம்ன்றது இதன் மூலமா ஆழமாவும் அழுத்தமாவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நியாயமான நேர்மையான பார்வை கொண்ட அனைவரும் இதை அப்படியே ஏத்துப்பாங்கன்றதே அடர் உண்மை. எந்த காலத்திலையும் நடக்கவே நடக்காதுன்னு இருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நடத்தி காட்டின தமிழ்நாட்டு மக்களாகி என் சொந்தங்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குறேன். நம் சொந்தங்களுக்கு நன்றி செலுத்துற அதே வேளையில நம் கழக தோழர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு இப்படி உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என் நெஞ்சார்ந்த நன்றி அறிதலை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வேளையில நமக்கு இந்த தேர்தல்ல வாக்களிக்க மறந்தாலும் எதிர்வரும் காலங்கள்ல நம்மள அதிகமா நேசிக்க போற நம் சொந்தங்களுக்கும் என் அன்பை தெரிவிச்சுக்கிறேன்னு தளபதி விஜய் சொல்லி முடிச்சிருக்காரு.